ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் ஜெயச்சந்திரன்ல ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்தேன். அதுங்க நான் என்னென்னலாம் வாங்கினதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆம், இந்த ரெண்டு டிஷர்ட்ஸ், இந்த ஒரு குர்தா தான் வாங்கினேன். இந்த ஒரு குர்தா வாங்கினேன். இது ஒரு கிரீன் கலர். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கலர். ஸோ ரெண்டு கலர் நான் வாங்கணும். ஃபங்க்ஷன்ஸ்ல எங்கனா போட்டுட்டே வருது, அது வாங்கினேன். அடுத்தது என்னுடைய கிட்டுக்கு சும்மா அப்படியே போகணுமா ரேண்டமா எப்படி இருக்குன்னு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு டிஷர்ட் ரெண்டு அவனுக்கு வாங்கினது. இந்த ரெண்டு டிஷர்ட் ஒன்று வாங்கினது. ஸோ அவ்வளோதான் இதில் வாங்கினது. அதுக்கப்புறம் இன்னர் வியர்ஸ்லாம் ஃபேமிலிக்கே வாங்குவோம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த கிட்ஸ்க்கு இந்த ரெண்டு லஞ்ச் பாக்ஸ் எனக்கு என்னன்னே தெரியல. பிங்க் கலருக்கு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. பார்த்தோன்னே இது ரெண்டு வாங்கிட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு ஒன்று வாங்கியாச்சு. அடுத்தது இந்த புக் தான். ஸோ நான் மெயினாக போனது இந்த புக்கு நோட் புக் வாங்குறதுக்கு தான் நான் போனேன். ஆனால் ஜெய்சனில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதனால நான் எப்பவுமே அந்த நோட் புக் வாங்கினோன்னா அந்த ஜெய்சந்தரில் தான் போவேன். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து மூணு நோட் வந்து இந்த மூணு நோட்டு வந்து 120, இந்த ஒரு நோட் வந்து 250 ரேஞ்சில் அப்படி வாங்கினது. என்னுடைய பையனுக்கு இந்த சின்ன நோட்டுன்னு ஒரே பைத்தியமாக இருப்பான். அவனுக்காக ஒரு 5 நோட் வாங்கினேன். அதுக்கப்புறம் 2 பென்சில், அதுக்கப்புறம் இந்த ஷார்ப்னர்ஸ் வாங்கினேன். அப்புறம் இந்த ஸ்டிக் நோட்டு. இது மெயினாக எதுக்குன்னா ஒரு கடைக்கெல்லாம் போகும்போது எத்தனை எக்குன்னு கேட்பான். அவ்வளோ எக்கு நம்பர்ஸ் மட்டும் எழுதி கடையில் கொடுப்பான். ஸோ அவனுக்காக இந்த ஸ்டிக் நோட் வாங்கினது. அடுத்தது இந்த பென்சில், அப்புறம் இந்த ஒரு பென்னு, ரப்பர், ஷார்ப்னர்ஸ், அடுத்தது இந்த ரெட் மார்க்கர். அப்புறம் எங்கே போனாலும் இது ஒரு கிரேஸ் இந்த மெஹந்தி வாங்குறது. ஸோ கண்டிப்பாக நான் எப்போ எங்கே ஷாப் பண்ணாலும் இந்த மெஹந்தி இல்லாமல் இருக்காது. இது ஒன்று வாங்கிடுவேன். இது ஒரு அடிக்ஷன் மாதிரி எனக்கு. அடுத்தது இந்த அதே மாதிரி தான் பென்னு, இந்த பெரிஸ்டிக்கு, மை ஒன்று வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் என் பாப்பாவுக்கு இந்த நோஸ் பெயின் அவள் டான்ஸ் பண்ணுறதுக்காக இது ஒன்று வாங்கினது. அவ்வளோதான். இதுதான். இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா பில்லில் இருக்கா இல்லையான்னு தெரியல. இது நாங்கள் எடுக்கவே இல்லை. ஆனால் இது எப்படி வந்ததுன்னு தெரியல. இதுதான் என்னுடைய குட்டி ஷாப்பிங் ஜெயச்சந்திரன்ல பண்ணது. மெயினாக இந்த நோட் புக்குனா எனக்கு ஜெயச்சந்திரன்ல தான் நல்லாயிருக்கும். காஸ்ட் கம்மியாகவும் இருக்கும். இந்த ஒரு நோட்டு இங்கே வந்து 380 ருபீஸு. அங்கே போனால் 250யோட முடிஞ்சிச்சு. அங்கே தான் நான் எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன குட்டி ஷாப்பிங் ஹால் தான். இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.